தொகுறுனா சொறி விடுவேன். நேரம் போ. தட்ரா. இதுல கோடு வேற. எவன் கையாச்சும் பொருள் எடுக்க போச்சு இவன் போனமாயிடுவான். முடி போடுறா. முடி போடு. இங்க யாரா பவானி? பவானி இங்க யாரா பாத்துருக்கா? அதனால பேரு பவானி. பேரு வைக்கும் போது குப்புறப்படுத்துந்தானா என்ன? இத பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், எவனாச்சு திருப்பி அடிக்கிறேன்னு கேனத்தனமா ஏதாவது பண்ணீங்க, உங்கள் சங்கிலியே சைனு போடுவேன். எப்படி? எங்க இன்னொரு பாட்டில வீசம் பாப்போம். அப்போ உனக்கு பவானிய நல்லா தெரியும். இப்ப நான் சொல்றது அப்படியே அவன்கிட்ட போய் சொல்லுவியா? பவானி 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 உன் இடம் தெரிஞ்சே ஒருத்தன் வந்தான் பவானி. சொல்றா. இல்ல நீ சொல்ல, நான் அப்படியே போய் சொல்லிடுறேன். இல்ல நீ பயப்படுற. இவர் எல்லாம் உனக்கும் சேர்த்தே ஒண்ணு சொல்றேன். என்னைக்கு அப்சர்வேஷன் ஹோம்ல அந்த 2 பசங்களை கொன்னு தொங்க விட்டீங்களோ அன்னைக்கு நான் செத்துட்டேன். இனிமே என்னை பத்தி எனக்கு கவலையே இல்லை. இந்த சின்ன பசங்க கையில பச்சை குத்தி விட்டு எச்ச வேலைக்கு யூஸ் பண்றதெல்லாம் இனிமே நடக்காது. இனி பசங்களை வச்சு எவன் எதை பண்ணணும்னு நினைச்சாலும் எனக்கு கொன்னுட்டு தான் பண்ணணும். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நான் சாகிறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 10 பேரையாவது குத்திட்டு தான் சாவேன். அது பவானியா இருந்தாலும் சரி, பானுமதியா இருந்தாலும் சரி. இது அப்படியே அவன்கிட்ட போய் சொல்வியா? வா. எது கதை சாத்து.